சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். டெய்ஸி கிளாரா சிஸ்டர். சிஸ்டர். எனக்கு ஒரு 3 சாட்சி இருக்குங்க பிரதர். ஒன்று வந்து லாஸ்ட் மண்டே வந்து என்னோட பையன் நித்தினுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது. வாமிட்டிங் ஆகி கொஞ்சம் ஸ்டொமக் அப்செட், வாமிட் எடுத்துட்டே இருந்தான். ஸ்கூல்ல ரொம்ப டயர்டா இருந்தா. நம்ம ப்ரேயர் நடக்கிறப்ப அப்படி இருந்தான். அப்புறம் தூங்கிட்டு இருந்தான். நான் ப்ரேயர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தேன். இயேசுவின் காயங்களால் குணமடைந்து விட்டேன் 1 பேதுரு 2:24 அறிக்கைச்சிட்டே இருந்தோம். அப்ப நம்ம ப்ரேயர் ரெக்வஸ்ட் ப்ரேயர் பண்ணாங்க. அப்ப சிஸ்டர் வந்து யோவேல் 3:10 சொன்னாங்க. மலுவற்றவனும் போர் வீரன் என்று சொல்லட்டும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நான் வந்து நித்தினி கொடுத்திருந்தேன். அவன் அறிக்கைட்டு இருந்தான். அவன் இப்ப ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கான். அடுத்த நாளே ஸ்கூல் போயிட்டான். அந்த வார்த்தையின் வல்லமை ஆண்டவர் நல்லா, தேங்க்யூ ஜீசஸ், அவன் நல்லா இருக்கான்ப்பா, ஆரோக்கியமா இருக்கான். ஆண்டவருக்கு நன்றி. ரெண்டாவது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு மரம் இது பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு குச்சி வந்து கண்ணில் பட்டுருச்சு ஒரு 3 months முன்னாடி. அப்ப அந்த டைம் பெயின் இருந்தது. அப்புறம் சரியாயிடுச்சு. இருந்தாலும் அந்த உள்ள வந்து கொஞ்சம் வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னாங்க. கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த கண்ணுல வந்து விசன் சரியா எனக்கு மங்களா தெரியும், ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் போனப்ப டிராப்ஸ் இதுவும் கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி உள்ள ரெட்டினால ஏதோ பாதிச்ச மாதிரி இருக்கு, இருந்தாலும் நீங்க மெடிசன் இந்த டிராப்ஸ் விடுங்க, திரும்ப 1 month கழிச்சு ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நாங்க இயேசுவின் காயங்களால் குணமடைந்து விட்டேன் அந்த வார்த்தையை சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானது ஒரு வார்த்தை கொடுத்தாங்க. மத்தேயு வந்துட்டு 20:34 இயேசு பரிவு கொண்டு விழிகளை தொட்டார், அவர் கண் பார்வை பெற்றார். அந்த வார்த்தையை வந்து என் கணவர் நான் 2 பேருமே அறிக்கையிட்டோம். அவரும் நம்பிக்கையோட தொடர்ந்து இப்ப அதுக்கப்புறம் திரும்ப செக்அப் போகல, ஸ்கேன் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனா ஒரு 2 months தொடர்ந்து இதை நாங்க நம்பிக்கையோட அறிக்கைட்டுட்டே இருந்தோம். வலி முதல்ல குறைஞ்சது. அப்புறம் ஆனா பார்வையில எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த ஒரு கண்ணுல பார்வை வந்து பாதிதான் தெரியுது, ஒரு மாதிரி சரியா மங்களா இருக்குன்னாங்க. இப்ப இந்த 1 week 2 கண்ணுமே ஆண்டோடைய கிருபையால தெளிவா தெரியுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி. மூணாவதா வந்துட்டு எங்களுடைய ஒரு நீதிமன்ற வழக்கு நில விஷயமா ஒரு 12 வருஷம் நடக்கிற நிலவல எங்களுடைய மாமனார் போட்டது. அது இப்போ நடந்துட்டே இருக்கு. அப்ப இதுக்காக நாங்க முதல்ல வந்து வின் பண்ணணும்னு தான் ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் நம்ம ப்ரேயருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை எதிரா போட்டவங்களையும் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறோம், அன்பு செய்கிறோம், ஆசிரியர் மனதார அவங்களை மன்னிச்சு அந்த மாதிரி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப போன வாரத்துக்கு முதல் வாரம் நம்ம ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கேட்டப்ப எங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா 54:17 என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவி நிலைத்திராதுன்ற வார்த்தை. அதை நாங்க அறிக்கைட்டுட்டே இருந்தோம். 12 வருஷம் நடந்த கேஸ் 2 days முன்னாடி அவனுடைய கிருபையால எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வந்தது. ஆண்டவருக்கு நன்றி. அதே நேரத்தில் நாங்க ஆப்போசிட் பார்ட்டிக்காகவும் நாங்க ஜெபிச்சிட்டோம். கட்டாயம் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம சமாதானம் உண்டாகணும்னு. அதே மாதிரி அமைதி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நன்றி. இந்த 3 விஷயங்களும் சிஸ்டர் இன்னைக்கு மெசேஜ்ல சொன்னதான். ஏன்னா நிறைய நாட்கள் இறைவார்த்தை அறிக்கிடும் போது சோறு வரும்போதெல்லாம் இன்னைக்கு சிஸ்டர் சொன்னதான். அந்த வார்த்தையை நம்ம அரண்களை முதல்ல தகர்த்துட்டு போது, ஏன்னா அவிசுவாசம் வச்சுட்டே அறிக்கையிடும் போது நடக்கல. ஆனா என்னைக்கு எங்க அவிசுவாசத்தை இது பண்ணிட்டு நம்பிக்கையோட அறிக்கையிட ஆரம்பிச்சோமோ எங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு வந்துட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கடவுளுக்கு நன்றி. மனித முயற்சிகள் எல்லாமே வீண். ஆனால் கடவுள் ஒரு இடத்துல செயலாற்றும் போது எவ்வளவு வல்லமையாய் அற்புதமாய் அனைத்தையும் செய்து முடிக்கிறார். சகோதரி சாட்சி மூலமாக நம்மளை இது பண்ண முடிஞ்சிச்சு. அந்த முதல்ல அந்த பையனுக்கு இருந்த அந்த வாமிட்டிங் பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையில் இயேசுவின் தழும்புகளினால், அது வெளிப்படையாக அல்ல, வாயின் ஒரு வெறும் வார்த்தையா அல்ல, என் இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையை அவங்க பிலீவ் பண்ணி நம்பிக்கையோட இயேசுவின் தழும்புகளினால் என் மகன் சுகமடைந்து விட்டான் அறிக்கையிட்ட போது அந்த வார்த்தை, அந்த உயிருள்ள வார்த்தை செயலாற்றியது. அந்த மகனுக்கு அந்த வாமிட்டிங் ப்ராப்ளத்திலிருந்து முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்தாங்க. கணவருக்கு அந்த கண்ணில் இருந்த அந்த பிரச்சனை மருத்துவர்கள் இல்லை அது உள்ளுக்குள்ளாடி வேற ப்ராப்ளம்ஸ் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் கடவுளுக்கு மேலே உள்ள நம்பிக்கையில் ஏன் கடவுள் அவருடைய தழும்புகளினால் ஏன் பிணிகளை அவர் தாங்கி கொண்டு அவருடைய தழும்புகளினால் என் கணவருக்கு விடுதலை கொடுத்துட்டாருங்கிற நம்பிக்கையில் அந்த வார்த்தையை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த வார்த்தை அந்த கண்களில் உள்ள பலவீனத்தை மாற்றி முழுமையான விடுதலை கடவுள் அந்த நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. இந்த நேரத்தில் கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதே போல்
12 ஆண்டுகளாக ஒரு நில பிரச்சனையில் அவங்களுக்கு வர வேண்டிய அந்த அந்த நிலத்துக்கான அந்த ஒரு கேஸில் இருந்த அந்த சூழ்நிலையில் ஆப்போசிட்லாம் இருந்தவங்க கேஸ் போட்டு அவங்கள எப்போ ப்ளஸ் பண்ணி அவங்கள மன்னிச்சு அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது, இறை வார்த்தையை அவங்களுக்காக அறிக்கையிடும்போது கடவுள் அந்த இடத்துல செயலாற்றார். அவங்க முயற்சி நம்பல, கோர்ட்டை நம்பல, கடவுளே அவங்கள இயேசுவின் நாமத்தினால் நான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கின்ற போது கடவுள் அந்த இடத்துல இடைபெறுகிறார். 12 வருடமாக போராடி அந்த பிரச்சனையை மாற்றி அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கடவுள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் ஒரு அமைதியை ஏற்படுத்தியிருக்காங்க, மனதில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை மனிதர்களால் முடியாது, வேற எந்த சூழ்நிலையினாலும் முடியாது, கடவுள் ஒருவரால் மட்டும் செய்யக்கூடும். இந்த அற்புதத்தை இந்த சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுளை நம் வாழ்விலும் செய்து கொண்டிருக்கின்ற கடவுளை கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise Lord sister. மச்சான் சொல்லுங்க. Praise Lord. Praise the Lord. எனக்கு ஒரு மாசமாகவே பயங்கர ஒரு இருமல். ரொம்ப எல்லாருமே கண்டிப்பா ஆஸ்பத்திரி போங்க, ரொம்ப இதா இருக்கு, பிறகு ரொம்ப பெருசாயிரும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. சரி போகலான்னு சொல்லி நான் அந்த இறைவார்த்தையை தான், இயேசுவின் காயங்களினால் நான் குணமானேங்கிற இறைவார்த்தையை நான் அறிக்கையிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பூரண சுகம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் கொஞ்ச நாட்களாகவே பயங்கரமான ட்ரை காஃப், இருமல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற மாத்திரத்தில் மற்றவங்க என்ன சொன்னாலும் ஏன் கடவுள் எனக்கு விடுதலை தந்துட்டாங்க, நான் சுகமாகி விட்டேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில், கடவுள் மேலே அந்த நம்பிக்கையில் இறை வார்த்தையை, இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன் என்கிற வார்த்தையை அறிக்கையிடுகின்ற போது அந்த உயிருள்ள வார்த்தை செயலாற்றியது. இருமல் தொல்லையிலிருந்து கடவுள் முழுமையான விடுதலை நாட்களை கொடுத்துருக்காங்க. இந்த விடுதலை தந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. தாஸ் பிரதர். Praise the Lord. Okay. Praise the Lord, brother. Praise the Lord, sister. எனக்கு இன்னைக்கு காலையில ஒரு சாட்சி சொல்லணும். இன்னைக்கு காலைல ஹஸ்பண்டோட ஃபோன் லோடு ஏற்றி போவையில் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகி அவங்க வீட்டில் தான் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு வந்தாங்க, ஆனால் வீட்டில் இல்லை. என்னோட ஃபோன்லேருந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணப்போ ரிங் போணுச்சு, செகண்ட் தடவை கால் பண்ணப்போ சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நான் உடனே சொன்னேன், நம்ம பயப்பட வேண்டாம், இயேசுவே இந்த ஃபோன் கிடைச்சதற்கு நன்றி அப்படி மட்டும் சொல்லுவோம் அப்படின்னா காலையிலேருந்து அதை ஒரு 10 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஹஸ்பண்டு திருப்பி தேடி போனாங்க, லோடு இறக்குன இடத்துல போய் தேடி பார்த்தாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே காணோம். திருப்பி உள்ளே போய் பார்த்தப்ப அது உள்ள அடியில் அது மேலே கொஞ்சம் அந்த லோடு ஏற்றி போன சாக்கு அது மேலே கிடந்துச்சு. அப்புறம் ஆனால் அப்போ அங்கனக்குள்ள அவங்க மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. அப்போ அந்த ஃபோனு தவறி இருக்கு. அப்போ உடனே ஃபோன் கிடைச்சோடனே அப்புறம் ஹஸ்பண்ட் உடனே ஃபோன் அடிச்சு ஃபோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரே, நம்ம நன்றி மட்டும்தான் சொன்னோம், உடனே ஃபோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு கிடைச்சிருச்சு. எனக்கு இன்னொரு சாட்சி, நான் ஸ்கூலில் 1 மந்தாக ஒர்க் பண்ணி இப்போ செகண்ட் ஒரு லீவ் பிளேஸ்க்கு தான் போய்கிட்டு இருந்தேன். 1 மந்த்து ஒர்க் பண்ணப்போ 9th 10th தான் கிளாஸ் எடுத்தேன். தமிழ் மட்டும்தான் எடுப்பேன் நான். அப்போ சிஸ்டர் பசங்கள்கிட்ட போய் புதுசாக வந்த மிஸ் எப்படி கிளாஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஃபீட்பேக் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே பசங்க நல்ல விதமாக எழுதி கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் எங்களுக்கு இந்த மிஸ்ஸே இருக்கணும், நல்லா சூப்பராக கிளாஸ் எடுக்கிறாங்க. அன்னைக்கு கூட பிரதர் சொன்னாங்க, ஆரோக்கியசாமி பிரதர், நல்ல கிளாஸ் எடுங்க, நல்லா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப அது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் எனக்கே தெரியாது அவங்க எப்போ ஃபீட்பேக் எழுதுனாங்க என்னன்னு, அதை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதா. ஆனால் சிஸ்டர் சொல்லிட்டாங்க, நான் ஜெனிட்டாவை நான் என் ஸ்கூலில், ஏன்னா பிரைமரி செக்ஷன், கேஜி பிளாக்கு, மெட்ரிக் பிளாக் 3 இருக்கும். இப்போ நான் மெட்ரிக் பிளாக்ல தான் ஒர்க் பண்ணேன்.
அவனே சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஜெனிட்டாவை வந்து மெட்ரிக் பிளாக்லேயே வச்சுக்கிறேன். நீ பிரைமரி பிளாக்குக்கு வந்து வேற யாராவது ஒரு டீச்சரை போட்டுக்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நம்ம இவ்வளோ அழகா கிளாஸ் எடுத்து நம்ம பிள்ளைங்க இவ்வளோ மேல நம்பிக்கையா இருக்காங்களே அப்படின்னா, ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க ஃபீட்பேக் எழுதுனதும் தெரியாது, அவங்க கொடுத்ததும் தெரியாது. நேத்து தான் எனக்கு சிஸ்டர் சொன்னாங்க. அதனால நேத்துல நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றேன். எப்போதுமே இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போவையில, ஆண்டவர் தாமே எனக்கு கற்றுக் கொடுப்பார். என் குழந்தைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் அப்படின்னு இந்த இறை வசனத்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் போம்போது எப்படியும் ஒரு 10 டைம்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு தான் அந்த பிள்ளைங்களுக்கு நான் எப்போதுமே கிளாஸ் எடுப்பேன். கடவுளோட கிருபையில இந்த இறைவார்த்தை வந்து உயிர் உள்ளதாக செயல்பட்டு வருகிறது. அதற்காக இந்நேரத்துல நான் வந்து நன்றி சொல்கிறேன் பிரதர். பிரைஸ் Praise, எல்லாம் பிரதர். praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கடவுள் எவ்வளவு நல்ல கடவுளா இருக்கிறார் இல்லையா? நம்ம இன்னைக்கு என்ன சொல்லி கேட்பதற்கு முன்பாகவே நம்ம இறைவார்த்தை கேட்கிறோம். நீ கேட்பதற்கு முன்பாகவே பெற்று கொண்டேன் என்று விசுவசிக்க சொல்றார். நம்ம எத்தனை பேர் விசுவசிக்கிறோமோ தெரியல. சகோதரி, அந்த பொருள் களைஞ்சு போச்சு, ஆனா அவங்க சொன்னாங்க இந்த பொருள் எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு நன்றின்னு சொல்லும்போது, எனக்கு என் கையில கிடைச்சி விட்டது, கிடைச்சதுக்கு கடவுளை நன்றின்னு சொல்ற மாத்திரத்தில் கடவுள் அந்த பொருளை களைந்து போன பொருளை மீண்டும் அவர்கள்ட்ட கையில கிடைக்க செஞ்சிருக்காங்க. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல செய்யற வேலையில நீ செய்யற வேலையை மனிதர்களுக்காக செய்யாத, எனக்காக செய் அப்படின்னு சொல்றாரு கடவுள். அதை கடவுளுக்காக, நான் கடவுள் தந்த வேலை அவருக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள் போகிற இடத்துல அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்தி கடவுளுக்காக தன் பணியை முழு ஈடுபாட செய்யும்போது கடவுள் அந்த இடத்துல செயலாற்றுறாங்க. அந்த டெம்பரவரியான ஒரு சிச்சுவேஷனில் மாற்றி இன்னைக்கு அதை நிலையான ஒரு வேலையை அந்த சகோதரிக்கு கடவுள் கொடுக்க செய்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி இந்த நேரத்தை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் சிஸ்டர். பிரீத்தி சிஸ்டர். பிரதி பிரைஸ் த லார்ட் சிஸ்டர். போன மண்டே நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். ஓகே. எனக்கு கடவுள் வந்து அந்த நேரமே ஸ்டெல்லா சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. அந்த நேரமே போயிடுச்சு எனக்கு நெஞ்சு வலி. கடவுள் அப்படியே எங்கேருந்தோ வந்து எனக்கு தீர்த்து தந்த மாதிரி இது வரைக்கும் அந்த நெஞ்சு வலி வரவே இல்லை. கடவுளுக்கு நன்றி. நம்ம கடவுள் உயிரோட இருந்து நம்மளுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். லார்ட் பிரைஸ் லார்ட். எவ்வளவு நேரமா இருந்துச்சு சிஸ்டர்? எவ்வளவு நாளா இருந்துச்சு அந்த பெயின்? அந்த பெயின் 3 நாளா இருந்துட்டே இருந்துச்சு. மூச்சு இழுக்கும் போது இருந்துட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ப்ரேயர் பண்ணாங்க, அந்த நேரமே இல்ல, இது வரைக்கும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். இறைவார்த்தை ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா, 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்ததற்காக நன்றி, அதுதான் சொல்லிட்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. சகோதரி 3 நாளாக அந்த நெஞ்சு வேதனையோடு இருந்த மாத்திரத்தில் இறை வார்த்தையை, இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமடைந்து விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் கடவுள் அந்த வார்த்தையை அனுப்பி செயலாற்றிருக்கிறாங்க. நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்திற்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க. சகோதரிக்கு அந்த நிமிடமே நாம் ஏறெடுத்த நமது விண்ணப்பம் ஏறெடுத்த அந்த மாத்திரத்திலே முழுமையான விடுதலையை கடவுள் நாட்டில் சகோதரியை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ அப்பா, அம்மாக்கு நன்றி. இந்த நாளை நீங்கள் கொடுத்துருக்கேன்னு அந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்கின்ற விடுதலைக்காக நன்றி தகப்பனே. இந்த மகளை நீங்கள் சாட்சியாக நிறுத்திருக்கு நமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். க்ளோரி டு காட். ஹெப்சிபா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்னோட பேரு அமலி. என்னோட பாப்பா பேரு தான் ஹெப்சிபா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ப்ரேயர்ல வந்திருந்தப்போ நான் பாப்பாவுக்கு வந்து லங்ஸ்ல வந்து ஓவர் சளி இருந்ததாக சொல்லி அட்மிட் பண்ணியிருந்தேன். அந்த இதுல ரிசல்ட் வந்து டிபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நான் ப்ரேயர்ல சொல்லியிருந்தேன். ஆனா ரிசல்ட் லேட்டா தான் வந்தது. பட் அதுவா தான் இருக்குன்னு ஒரு ஆசோலேஷன்ல அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரிசல்ட்டும் நெகட்டிவ் தான் வந்தது. பிரதர் சொன்னாங்க அந்த மாதிரி எதுவும் வரவும் செய்யாது, நீங்க தாராளமா ஸ்கூலுக்கு குழந்தைய அனுப்பலாம், நல்லபடியா ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையே சொல்லியே நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நன்றி சொல்லி.
அடுத்து அவங்க டாக்டர் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தது March 20 தான் கண்டிப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது 1 month சாலிடா அவங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாப்பாவே கண்டிப்பா நாளைக்கு நான் போறேன், எனக்கு நல்லா இருக்கு, தெளிவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. கண்டிப்பா நாளைக்கு நான் அனுப்ப போறேன். அதனால காடுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். Praise the Lord. அடுத்ததாக இன்னொரு கோரிக்கை வச்சிருந்தேன் நானு. அந்த 13 பவுன் ஒருத்தவங்கள்ட்ட அடகு வச்ச இடத்துல அவங்க இன்னும் எனக்கு தரல. அந்த பொருள் தர்றதுக்காக தொடர்ந்து இதே போலயே கண்டிப்பா எனக்கு பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கையில நான் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் மிராக்கிள் எனக்கு பாப்பாவுக்கு 1 month சொன்னது இப்போ 1 weekலயே ரெக்கவர் ஆகி இப்ப ஸ்கூல் போற அளவுக்கு பாப்பாவே சொல்லிட்டா. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. அந்த அவங்கள நீங்க பிளஸ் பண்ணி இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு அவங்கள பிளஸ் பண்றீங்களா சிஸ்டர்? ஆமா பிரதர், சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்கள மன்னிக்கிறேன், அவங்கள அன்பு செய்யறேன், இந்த 2 வார்த்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். Praise the Lord. அவங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. கடவுள் ஓகே பிரதர். நீங்க ஆசீர்வதிக்கும் போது கடவுள் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி. சகோதரி மகளுக்கு சளி தொல்லையினால பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில இயேசுவின் தழும்புகளினால் என் மகள் சுகமடைந்து விட்டாள்னு சொல்லி அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த விண்ணப்பத்தின் மூலமாகவும் கடவுள் விடுதலை கொடுத்திருக்காங்க. அந்த மகள் மருத்துவர்கள் சொன்ன நாட்களை விட அதி சீக்கிரத்தில் முழுமையான விடுதலை பெற்று அந்த மகள் மீண்டுமாக தனது ஸ்கூலுக்கு செல்றதுக்காக கடவுள் இந்த நாட்களை கிருபை செஞ்சிருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுள் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Glory to God. Praise God, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Praise God, brother. Praise the Lord, sister. சொல்லுங்க சிஸ்டர், கேக்குதா? கேக்குது. எங்களுக்கு கல்யாணம் நாளைக்கு எங்களுக்கு 26 வருடமா கடவுள் எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் கண்ணின் மணி போல காத்த மேலான கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஒன்று ப்ரேயர் பண்ணுங்க brother. ஓகே சிஸ்டர், 26 வருடங்களாக கடவுள் உங்களை 26 ஆண்டுகளாக உங்களையும் உங்கள் குடும்பத்திலையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்காங்க. இந்த அற்புதமாய் வழிநடத்தி வந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களத்தோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சகோதரர் இது சாட்சி நேரம் முடிந்ததும் சகோதரர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. டொமினிக் பிரதர் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் ஒரு 2 பேர் சொல்லுங்க சிஸ்டர். உங்க பேரு கணவருடைய பேர் சொல்லுங்க சிஸ்டர். லீலா பிரான்சிஸ். ஓகே சிஸ்டர். ஓகே. Praise Lord brother. Praise the Lord sister. Brother praise Lord. Praise the Lord sister. கேக்குதா? கேக்குது சிஸ்டர். நான் சாட்சி சொல்லணும் பிரதர். Praise the Lord sister. சொல்லுங்க சிஸ்டர். நான் ஒரு 3 மாசமா ஒரு மாந்திரிக கட்டுல ரொம்ப பயம் பதட்டம் சுத்தமா தூக்கம் இல்லாம இருந்தேன். பிரதர் ஒரு நாள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. கல்பர்ட் பிரதர் சொல்லிட்டு 2 வார்த்தை சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தைய. அதை அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. அப்புறம் வந்து ஸ்டெல்லா சிஸ்டரும் ஜோசப் பிரதர்ட்டையும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் பேசும்போது நான் பிரதர்ட்ட கேட்டேன், நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டேன். அப்ப பிரதர் சொன்னாங்க, பிரதரும் எனக்கு ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா அந்த பயம் நீங்கிருச்சு. ஆண்டவருடைய வார்த்தை நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அடிக்கடி ரொம்ப இருமல் வரும் பிரதர், நைட்டு படுக்க முடியாது. இந்த இருமல் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சிருக்கிறேன். எனக்கு இது அல்சரால வந்து இருமல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு படுத்த உடனே இருமல் வரும். இப்ப நான் ஆண்டவருடைய வார்த்தைய எனக்கு இவ்வளவு நாளா பைபிள் வாசிச்சிருக்கோம், ஆனா இப்படி அறிக்கையிடணும் அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்ப வந்து நான் அந்த ஆண்டவருடைய இயேசுவின் தழும்புகளால் பரிபூரண சுகமா இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எனக்கு இப்ப இந்த இருமல் இல்ல பிரதர். 2வது என் கணவருக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின் இருக்குதா, இப்ப ஒரு நான் தைரியமா அதுல வச்சு கை வச்சு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இருமல்ல இருந்து விடுதலை தந்தார்ல, அப்பனா எங்க கணவருக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ல இருந்து விடுதலை தருவாரு அப்படின்ட்டு ஒரு 10 நாள். Praise the Lord. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு சிஸ்டர். Praise the Lord. சிவமதி சிஸ்டர், உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. கடவுளுக்கு நன்றி. சகோதரி 2 சாட்சிகளை சொல்லியிருக்க, 3வது சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்கல.
கேக்குது சிஸ்டர். வீட்டுக்காரருக்கு வந்து இருக்குது. நான் அதை வச்சு வச்சுட்டு இருக்கேன். இயேசுவின் தனவுகளால் என் கணவருக்கு வெப்பஸ்டோன்னு பரிபூர்ண சுகமா இருக்குது. ஆண்டவர்ட்ட ஏசப்பா 10 நாள் ஜெபிப்பேன் ஏசப்பா. நீங்க அது இன்னுமே சுகம் தருவீங்க. இப்ப ஜெபிச்சிட்டு இருக்கேன் brother. அப்ப நிறைய பேருக்கு எனக்கு தனிப்பா, பிரசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது சிஸ்டர். நெட்வொர்க் சரியில்லைன்னு தெரியல. இப்ப கேக்குதா brother? இப்போ நீட்டா கேக்குது சிஸ்டர். ஹலோ, பிரைஸ் லார்ட். லைன் போயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் என்ன சொல்ல 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படியான ஒரு அற்புதங்களை கடவுள் செய்தார், அதே அற்புதங்களை இன்றும் இந்த நாட்கள் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாரு. சகோதரி அந்த கணவருக்கு அவங்க அந்த பயத்தின் உருப்படியில் இருந்த ஒரு சூழ்நிலையில இறை வார்த்தையை அறிக்கையிடும்போது அந்த பயத்தை கடவுள் மாற்றியிருக்காங்க. சகோதரிக்கு அந்த இருமல் தொல்லையிலிருந்து இறை வார்த்தையை அறிக்கையிடும்போது இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன். அந்த இறை வார்த்தையை அறிக்கையிடும்போது அந்த இருமல் பிரச்சனையிலிருந்து கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. பயத்தின் ஆவியிலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். கணவருக்கு அது மட்டும் இல்ல, இப்ப கேக்குதா பிரதர்? இப்ப கேக்குது சிஸ்டர். அது மட்டும் இல்ல பிரதர், நிறைய பேரை சந்திக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனைன்னு சொல்லி போன்ல தான் பேசினாங்க. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை 10 தடவை சொல்லுங்க, நானும் சொல்றேன்னு சொல்லி சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஏப்பமா வந்து சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரதர். இறை வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கு இல்லையா? நம்ம அந்த வார்த்தையை நம்பி உலகம் உருவாகட்டும் கடவுள் சொன்னார், அந்த உலகம் உருவாச்சு. அதே போல அவரோட வாயிலிருந்து அந்த வார்த்தையை நாம் நம்பிக்கையோடு அறிக்கையிடும்போது கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எப்படி கடவுளுக்கு முன்னாடி ஒரு காய்ச்சல் தலைவலி எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் உடலில் வரக்கூடிய எப்படிப்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் இன்னைக்கு சகோதரி சொல்ற அந்த இறை வார்த்தையை அந்த கல்லீரல் பிரச்சனைக்கு இருக்கட்டும், அந்த காலோட வலிகளா இருக்கட்டும், அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அந்த ஒரே மருந்து கடவுளின் தழும்புகள், இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன் என்ற அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு முழு மனதோடு அதை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் கடவுள் அந்த நிமிடமே அந்த நோய்களிலிருந்து கடவுள் விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. மகளை சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்தின அந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். அப்பா உமக்கு நன்றி, நீங்க செய்கிற இந்த மகாபரி அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அநேக மக்களை இந்த இடத்துல நீங்க சாட்சியாக நிறுத்தி இருக்கிற மது கிருபைக்காக தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் வந்து இங்க சவுதியில வந்து 2 மாசம் ஆச்சு. நான் வந்து ஃப்ரீ விசாலாக வந்தேன் ஊர்ல இருந்து. ஹலோ ஹலோ சொல்லுங்க பிரதர், கேக்குதா? கேக்குது. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பெனில என்னோட சிவியை கொடுத்துருப்பேன். சரியா? ஆனா வந்து எங்கே இருந்துமே கால் வரல. ஒரு நைட்டு நம்பிக்கையோட நான் ப்ரேயர் பண்ணேன். அதாவது எனக்கு வந்து இந்த மாசம் 19ஆம் தேதி இந்த இக்காமோட வேலிடேட் முடியுது. ஸோ நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நான் எழும்பி இது பண்ணும்போது ஒரே ஒரு கம்பெனிலேருந்து கால் வந்தது எனக்கு. அந்த ஃபர்ஸ்ட் கால் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலே அந்த கம்பெனிலேருந்து செலக்ட் பண்ணி எனக்கு இன்னைக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. கடவுளுக்கு கூட இறை வார்த்தை தான் அறிக்கையிட்டீங்களா வேலைக்காக? நான் வந்து டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணேன்னா வந்து எனக்கு 19ஆம் தேதி முன்னாடி கண்டிப்பா எனக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு உள்ள ப்ரேயர் பண்ணுவேன் நான். ஓகே. எனக்கு வந்து அதுக்கு ரினியூவல் பண்ணேன்னா வந்து இனி ஒரு 3 மந்த்ஸுக்கு ரினியூவல் பண்ணணும்.
அது வந்து கிட்டத்தட்ட இந்தியன் மணிக்கு ஒரு 1,00,000 ரூபா திருப்பி நான் வந்து கொடுக்கணும். ஓகே. எனக்கு வந்து இன்னைக்கு தான் ஆஃபர் லெட்டர் வந்தது. வந்த Praise உடனே இமிடியேட்டா ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. உன் உள்ளத்தின் ஏக்கத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றார். நாம் நம்பிக்கையோட ஆண்டவரே, இந்த நாளுக்குள்ளாடி எனக்கு நீங்கள் இந்த வேலை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு கடவுள்கிட்ட கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு கடவுள் பதில் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட 10 முடிகிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு சரியான வேலையை இந்த நாளில் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த அற்புதத்தை இந்த சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க நேரத்தில் அட்ரஸ் பண்ணலாம். Praise the Lord, sister. பிரதர், எங்க அம்மாவுக்கு வந்து 1 மந்த்துக்கு முன்னாடி பித்தப்பையில பிரச்சனை இருக்குன்னு சொல்லி திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. உடனே டாக்டர்கிட்ட நாங்க கூட்டிட்டு போனப்ப ரொம்ப ஹெவியா இருந்தது. உடனே ஸ்கேன் போட சொன்னாங்க. அப்ப பித்தப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இன்னொரு டாக்டர், பெரிய டாக்டர்கிட்ட போனோம். அவரும் இதை பார்த்துட்டு நீ மதுரைக்கு போயிடணும், மதுரையில போய் அந்த குடலுக்குள்ள அதுக்குள்ள டாக்டர் போய் நீங்க பார்க்கணும்னு சொன்னாங்க. 1 வீக் கழிச்சு போக சொன்னாங்க. அதுக்குள்ள டேப்லெட்டை கொடுத்தாங்க. ஆனா நாங்க அவர்கிட்ட டேப்லெட்டை எடுத்துட்டு வந்ததுல இருந்து நாங்க வந்து ஏசின் தலைமுறை குணமாயிடுச்சு, நன்றி ஏசின்னு சொல்லிட்டு நான் எப்படி அறிக்கையிட அம்மா கிட்ட சொன்னது, அம்மாவும் அறிக்கையிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நன்றி, குணமானதுக்காக நன்றி இயேசுவே. நானும் முழுமையா நம்பிக்கையோட சொன்னேன். சிஸ்டர் சொன்னது மாதிரி அந்த நம்பிக்கை, ஏசப்பா குணமாக்கிட்டு அதற்காக நன்றி இயேசுவே நாங்க சொல்ல விடாம சொன்னோம். 20 நாள் கழிச்சுதான் சரி நம்ம எங்க அப்பா சொன்னாங்க, இல்ல ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதுரைக்கு போயிருந்தோம் பிரதர் 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ அந்த டாக்டர் இந்த சின்ன ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பா இது வந்து பிரச்சனை இருக்கு, நீ கண்டிப்பா எம்ஆர் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நாங்களும் எம்ஆர் ஸ்கேன் எடுக்கும் பொழுது ஏசுவின் தலைமுறை எங்க அம்மா குணமாயிருக்கு நன்றி ஏசு அப்படின்னு ஏசப்பா எப்படி குணமாக்க நான் வந்து கண்ணுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்து நன்றி இயேசுவே நான் சொல்லிட்டே இருந்தேன். அம்மாவும் அந்த இடத்துல நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொன்னாங்க. எம்ஆர் ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துருச்சு. டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. உடனே அவர் சந்தோஷமா எந்த பிரச்சனையுமே இல்லம்மா, அம்மாவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு கொடான நன்றி. ஏசப்பா நல்லபடியா எங்க அம்மா குணமாக்கிட்டார். கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றின் அடிப்படையில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? டாக்டர்கள் எடுத்த இதுகள் எல்லாமே பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த ஸ்கேன் எடுக்கும்போதும் ஏன் அம்மாவுக்கு இயேசுவின் தழும்புகளினால் அவர்கள் சுகமடைந்து விட்டார்கள். அவங்க சுகம் அடைந்ததை கண்ணில் முன் கொண்டு வந்து அதை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த வார்த்தை அவங்க எதை நினைத்தார்களோ, எதை நினைச்சு சொன்னாங்களோ, எதை நினைச்சு நன்றி சொன்னாங்களோ அந்த வார்த்தையை கடவுள் அவர்கள் காண செய்திருக்கிறார். மருத்துவர்கள் திரும்ப பார்த்து ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கடவுள் இந்த நாட்களே இந்த தாக்கி செய்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த இந்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. நன்றி. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புங்க இந்த நேரத்தில் கான்டெஸ்ட் பண்ணலாம். Praise the Lord. ஓகே, சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காங்க, கான்டெஸ்ட் பண்ண சகோதரர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. Praise the Lord. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம தனிப்பட்ட ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சகோதரி ஜெனிகா அட்மிட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எனக்கு ஒரு 1 வீக்காவே வயிற்று எரிச்சலா இருக்கு பிரதர். அன்னைக்கு ப்ரேயர் பண்ணாங்க, சாட்டர்டே சிஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. எனக்கு என்னவோ தெரியல, ஆனா அந்த வலி வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரொம்ப கிளாஸ் எடுக்கையில எனக்கு அந்த வலி வரவும் கிளாஸ் எடுக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனப்ப அல்சர் தான் அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க.
இருந்தாலும் அந்த வலி நான் மாத்திரை வாங்கியாந்து வச்சிருக்கேன். ஆனா இப்போ வந்து நைட்டு மட்டும் ஈவினிங் மட்டும் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அந்த வலி நான் மாத்திரை இல்லாம எனக்கு அந்த ஆண்டவரோட வார்த்தையால அது வேண்டாம் சரியாகலையோ அது வேற மாரி சொல்லவும் எனக்கு வந்து அது வேற மாரி போயிருச்சு. அதனால தான் கடவுள் எனக்கு குணமாக்கலையோன்னு ஒரு இது நம்பிக்கையா இருக்கு. அதனால எனக்கு அந்த வயிற்று எரிச்சலுக்காண்டி எனக்கு ப்ரேயர் பண்ணணும் பிரதர். இன்னொரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வந்து இப்ப எங்க டயசிஸ்ல வந்து வேலை போட போறாங்க. வேலை போடுவாங்களா என்னன்னு தெரியல. டெட்ல பாஸ் பண்ணா டெட்டு கிடையாதுன்னு சொல்லி டயசிஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்படி வேலை போடையில சீனியாரிட்டி படி போடணும். ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ் அவங்க ரெக்கமெண்டேஷன் இருந்தா உடனே வேலை போட்டுருவாங்க. அதனால யாராவது ஃபாதர், சிஸ்டர போய் புடி அப்படின்னு சொல்லி எனக்கு நெறைய பேர் கால் பண்ணாங்க. நான் அது மாரி போமாட்டேன். என்னோட ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவருடைய இறை வார்த்தைய தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிரதர் எனக்கு இத சொல்லிக்கிட்டே இருக்க சொன்னாங்க. தக்க காலத்தில் உள்ளத்துக்கு மழையை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்துக்கும் வெற்றியை வழங்கவும், தன் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறந்து கொடுப்பார். நீரோ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க. அந்த இறை வார்த்தைய தான் நான் சொல்லி அறிக்கையிட்டுக்கிட்டு இருக்கேன். எந்த ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸையும் நம்பி நான் போய் உதவிக்காக நிக்கல. ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம்பியிருக்கேன் ஃபாதர். அதே போல வேலை போட்டாலும் இது மாதிரி ஃபாதர், சிஸ்டர்ஸுகளுக்கு சொந்தக்காரவங்களுக்கு போடாம எல்லாருக்கும் போடணும். அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கங்க பிரதர். கண்டிப்பா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணுவோம் உங்களுக்காக. அந்த 2 இன்டென்ஷனுக்காக இப்போதைக்கு சகோதரர் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனால வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், உங்களுக்கு இப்போ ப்ரேயர் பண்ணுவாங்க சகோதரர். பேசுகிறேன் சிஸ்டர். ஓகே, நீங்கள் ஓகே 2 காரியத்துக்கு சொல்லியிருந்தீங்க. ஒன்று வந்து உங்களுடைய அல்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, ஏதோ ஒரு எதிர்மறையான சிந்தனையினால தான் எனக்கு சுகம் கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க. ஆமா, விசுவாசியா இருந்துட்டேன் பிரதர். அதனால எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஏன்னா மத்தவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ணையில அவங்க சொல்றது வேற விதமா இருக்கையில அதுல போய் நம்பிக்கை ஆயிடுச்சுனோ அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, நீங்கள் அவிசுவாசத்தில் இருந்த நேரத்துக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சரிங்களா? இப்போ ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடினீங்க. ஆண்ட இடத்துல ஆண்டவரே வார்த்தைக்கு முரண்பாடாக இந்த உலகத்தின் போக்கின்படி மக்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஒரு நிமிஷம், ஒரு சில செகண்ட்ஸ். ஓகே, ரொம்ப நேரம் வேண்டியதில்லை. ஓகேங்களா? இப்போது கடவுள் உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரா சிஸ்டர்? கொடுத்துட்டாங்க பிரதர். கொடுத்துட்டாங்களா? இப்போ உங்களுக்கு எரிச்சல் இருக்கா? எரிச்சல் இப்ப இல்லைங்க பிரதர். ஆனா அண்டயத்துல வருது பிரதர். நைட்டு அண்டயத்துல வருது. அந்த டைம் எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சா அந்த வலி நிக்கிது பிரதர். ஓகே, இனிமே வருமா? இனிமே வராது பிரதர். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, ஜீசஸுக்கு. ஆண்டவரே, இந்த இந்த அது என்ன அல்சர்லேருந்து எனக்கு பூர்ண விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. உமது தழும்புகளில் நீர் தழும்புகளின் வழியாக என்னுடைய அல்சர் நோயை நீர் சுமந்து கொண்டு என்னை விடுவித்ததற்காக எனக்கு பூர்ண சுகம் கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நேரம் சொல்லுங்க சிஸ்டர். இப்போ சொல்லுங்க, அது சத்தம் சொல்லுங்க. நீங்க சொன்னது எனக்கு கேட்கவே இல்லை பிரதர். டவர் விட்டு விட்டு கிடைக்குது. அப்படியா? ஓகே, ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உமது தழும்புகளால் என்னுடைய அல்சர் நோயை நீர் குணமாக்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு 3 நேரம் சொல்லுங்க. ஓகே பிரதர். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் என்னுடைய அல்சர் நோயை குணமாக்கியதற்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் நோயை குணமாக்கியதற்கு நன்றி. என்னுடைய அல்சர் நோயை குணமாக்கியதற்கு நன்றி. ஆமீன். இப்போ அந்த இடத்துல ஒரு வாமா இருக்கா சிஸ்டர்? வாமா இருக்கிற மாதிரி இருக்கா? ஆமாங்க பிரதர், இருக்கு பிரதர். ஓகே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவர் உமது வல்லமை செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரின் தெய்வீக அன்பு அந்த இடத்துல ஊற்றப்படுவதற்கான கல்வார் ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவை தெளிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினால் இது அந்த காயங்கள் பூர்ணமாக ஆர்னியதற்காக நன்றி செலுத்துகிறேன். இது அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தை சிலுவையால் வரைகிறேன். இயேசுவின் வல்லமுள்ள ரத்தம் இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை எடுத்து சுற்றி மாற்றியதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். இப்போ அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி மாதிரி தெரியுதா சார்? கேக்குதா சார்?
கேக்குது பிரதர், ஆனா கொஞ்சம் வாமா தான் பிரதர் இருக்கு. ஓகே, அந்த இடத்துல உங்கள் கையை வச்சுங்கண்ணா, அந்த வாமா இருக்கிற இடத்துல உங்கள் கையை வைங்க. ஓகே பிரதர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சகோதரியின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதோடைய கரத்தை ஆண்டவரே இதோடைய வயிற்றில் வைத்திருந்த இந்த இடத்துல உமது தெய்வீக அக்கினி அந்த சகோதரியின் கரங்களின் வழியாக பாய்வதற்காக நன்றி. இதோ என்னுடைய கரத்தை நீட்டுகிறேன் இயேசு நாமத்தினால். இதோ உமது கரமாக அங்கு செயல்பட்டு கொண்டு பார்க்க நன்றி செலுத்துகிறேன். இதோ அந்த வழிகள் ஆண்டவரே, அந்த புண்கள் எல்லாம் பூர்ணமாக ஆறி ஆண்டவரே முழுமையான ஒரு விடுதலை கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த எரிகின்ற கொப்பளம் போல் இருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தை எப்பொழுது அமிழ்ந்து போக முடியாது கட்டளையிடுகிறேன். இப்பொழுது ஆண்டவரே அவற்றின் ஆண்டவரே தழும்புகள் எல்லாம் மாறி ஆண்டவரே எல்லாம் வழுக்கள் எல்லாம் மாறி முழுமையான ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி செலுத்துகிறேன். உமது தெய்வீக அன்பினால் நிரப்பு கொண்டிருப்பாக்கா நன்றி. பூர்ண விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இனிமேல் அந்த மீண்டும் அந்த எரிச்சல் வராதபடி இயேசு கிறிஸ்து நாமத்தை கல்வாரத்தை தெளித்து சீல் வைக்கிறேன். யோவான் 15:16 கொண்டு சீல் வைக்கிறேன். வெளியேற எல்லா தீசத்திலும் மீண்டும் வராதபடி இயேசு நாமத்தை அவற்றை எல்லாம் பாதாளத்துக்கு எறிந்து எப்பொழுது திருச்சலை நாட்டி அவற்றை சீல் வைக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமேன். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். தெய்வீக அன்பினால் மூடியதற்காக நன்றி செலுத்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன். மீண்டுமாக ஆண்டவரே இது ஆண்டவரே சகோதரி சொன்ன அந்த வேலையை குறித்துள்ள அனைத்து காரியங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சகோதரி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதோ நான் ஃபாதர் சிஸ்டர்ஸ், இதோ யாரையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நான் நம்பி போகவில்லை, மாறாக நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இதோ இந்த வார்த்தையின் வல்லமை அந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த முடிய எச்சரிக்கிறேன். ஆமாண்டவர், இன்னும் இந்த நம்பிக்கை இன்னும் வேறொன்றும்படி எச்சரிக்கிறேன். இயேசுநாத அதற்குள்ள தடைகளை இயேசுநாத விட்டே தருகிறேன். இந்த நம்பிக்கைக்கு எதிராக முரண்பாடுகளை கொண்டு வருகின்ற எல்லா தேசத்திலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டித்து பார்க்கல இருக்கிறேன். ஆவியானவரை இதோ இந்த வேளையில மகளுடைய நம்பிக்கை அதிகமாக்குவதற்கான நன்றி. தெய்வீக வல்லமை அக்னியை மூடுவதற்கான நன்றி செலுத்துகிறேன். அந்த மகளுக்காக நீர் ஆண்டவரை வகுத்திருக்கக்கூடிய திட்டம் வளமான திட்டம், அந்த திட்டத்தின்படி அந்த மகளுக்காக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை நீர் ஆண்டவரை கொடுத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். உங்கள் தெய்வீக அன்பினால் நிரப்புவதற்கான நன்றி. ஷபரா திகார பலவரா நன்றியோடு துதிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றப்படட்டும். இந்த சகோதரிக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்குள்ள தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தை போட்டு வெளியேறும்படியாக கட்டளையிடுகிறேன். ஆம் ஆண்டவரை, யார் யாரை கொண்டு நின்று அந்த வழிக்கு ஆண்டவரை இந்த சகோதரியின் பேப்பர்கள்லாம் மூவாகிறதோ அவற்றை யார் யாரெல்லாம் வைக்கின்றிருக்காங்களோ அவர் இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ. நீர் கொடுத்த விடுதலைக்காகவும் நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காகவும் நீர் கொடுத்த அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆண்டவரை சகோதரி கேட்டது, யார் யாருக்கும் பரிந்துரையினால் அல்ல, மாறாக இதோ எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதோ பரிந்துரை இல்லாமல் இருக்கின்றார்கள். இது அவர்களுக்காக ஆண்டவரை இந்த சகோதரி ஜெபிக்க சொன்னார்கள். இது அந்த வேலையில உள்ளத்தை நான் ஆண்டவரே உள்ளத்தின் ஆசையை நிறைவேறும். இதோ நீ சொல்லியிருக்கின்ற ஆண்டவர்களை மகிழ்ச்சிக்குள் அவர் உன் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேலையில் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இது அவருடைய வேலையின் தகுதியின் அடிப்படையில் வேலை கிடைக்க அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு நாமத்தினால். இது அதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீவனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி இந்த பார்க்கல இருக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நீர் கொடுத்த இந்த விடுதலைக்காக நன்றி. இந்த வேலையில் ஆண்டவர் இந்த வேலை வாய்ப்புகளுக்காக செயல்படுகிற அனைத்து ஃபாதர் சிஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் அவர் ஒவ்வொரு இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். இதோ கடவுளை மையமாக வைத்து நல்ல ஆயர்களாக இருந்து அவர்கள் ஆண்டவரே அந்த வேலைவாய்ப்பு இதோ மக்களுக்கு கொடுக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமேன். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர். உண்மையாவே அந்த வயிற்று மேல கை வச்சப்ப அவ்வளோ ஹீட்டா இருந்துச்சு பிரதர். ஆனா இப்ப சுத்தமா அந்த ஹீட்டே இல்ல பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஆமென். கடவுளை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சகோதரிக்கு வயிற்று வலியிலிருந்து ஒரு பூரண விடுதலை கொடுத்திருக்கிறார். ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர், உங்களுடைய வேலையை குறித்து இப்ப சகோதரர் அதுக்கான தடைகளை எல்லாம் விளக்கி இருக்கிறாங்க. நீங்க போற வழி கரெக்டான வழி. மனிதரை நம்புவோர் சபிக்கப்படுவார்னு சொல்லி இறைவார்த்தை இருக்கு இல்லைங்களா? உன் வழிகளை ஆண்டவரிடத்துல ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் அப்படின்னு தான் இறைவார்த்தை இருக்கு. நீங்க ஆண்டவரையே நம்பி இருங்க. சகோதரர் தடைகள் எல்லாம் உடைச்சு ஜெபிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். நீங்க சாட்சியா வந்து கடவுளை மகிமைப்படுத்துங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஆரிக் சாயின் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நாளைக்கு காலையில 8 மணிக்கு தங்கையோட கணவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பிரதர். பேர் என்னங்க பிரதர்? சகாயராஜ். ஓகே. அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியா அப்படின்னு ஒரு ஜெபிக்கணும் பிரதர். ஓகே பிரதர். வியாகுலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.
பேரிரக்கம் கிருபை நிறைந்த அன்பெறிவா, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது கிருபையினால் எங்களை மட்டிலுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறே. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்துமிக்கா அந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலையிலே சகோதர சகாயராஜை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த சகோதரருக்கு நீ வகுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் வளமான எதிர்காலத்தை குறிக்க நல்வாழ்விற்கான திட்டங்கள் அப்பா. அப்ப அந்த திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற எல்லா விதமான அந்தகர சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் அளவில் நாமத்தினாலே வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறோம். அந்த ஹார்ட் நாளை நடைபெற இருக்கின்ற அந்த ஹார்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொறுத்துவரின் வாக்கு கொடுத்திருக்கிறது தகப்பனே. அப்ப ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் மேல் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. இப்பொழுது ரபேல் வானதூதர் இறங்கி அந்த இதயத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிற கிருபைக்கான நன்றி. எசேக்கியேல் 36:26 சொல்லுவது போல அந்த வல்லமை மிக்க வார்த்தையினால் இந்த சகோதரருக்கு அந்த அறுவை சிகிச்சை சிறப்பாக நடந்து அப்பா அந்த மகனை சாட்சியாக மாற்றி விட்டதற்கான நேரத்துல நன்றி செலுத்துகிற தகப்பன். தேங்க்யூ லார்ட். அப்பா மார்க் 11:23 சொல்லுவது போல நம்பிக்கையுடன் ஐயமேதுமின்றி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் ஒளி என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறீர் தகப்பனே. அப்பா, அந்த மலையாக நினைக்கின்ற பிரச்சனை பார்த்து பேசுகிறேன். வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே இந்த உடல் தூய் ஆவியார் தங்கும் ஆலயம். இது பொண்ணு வெள்ளி அல்ல, மாசு மறுபட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட உடலில் அழகைக்கு இடமில்லை. வெளியேற இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டிடும் அந்த வல்லமையை இயேசுவின் நாமத்தினால் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:24 இறை வார்த்தை இப்பொழுது சுந்தரிக்கிறேன். உமது தழும்புகளால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உமக்கு உடலில் ஏற்பட்ட அந்த தழும்புகளால் இப்பொழுது இந்த மகனை முற்றிலுமாய் குணமாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். மகனை சாட்சியாக மாற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரை நேற்று இன்று மாறாதவர் அப்பா. அம்மாள் ஆகாத கரை ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா, மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனே. அம்மாள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்பிக்கையோடு ஏறெடுக்கிறோம். செவி சாய்த்து ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அளவற்ற நலன்களை பொழிகிறார் என்ற ரோமர் 10:12 சொல்வது போல அந்த நலன்களால் இப்பொழுது சகோதரை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த குடும்பம் முழுவதும் சான்று பெறக்கூடிய குடும்பமாக இந்த நாளிலே மாற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் கல்வாரி சிந்த பரிசுத்த ரத்தத்தை இந்த மருத்துவமனை தெளிக்கிறேன். முதல் உள்ளங்கள் வரை பாய்ந்த இந்த சகோதரருக்கு உமது பரிசுத்த ரத்தத்தாலே மீட்டு கொடுத்தமைக்காக அந்த நேரத்தில் நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord. Thank you, brother. Thank you. அரைசாம் பிரதர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிறைவான விடுதலை கொடுத்திருக்கார். அவருடைய தழும்புகளால் குணப்படுத்த நன்றி சொல்லி அறிக்கை சொல்லி சிஸ்டர் பிரதர். Thank you, brother. Thank you, brother. Thank you. Praise the Lord. Thank you, Jesus. வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரதர் டாமினிக் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நம்ம பிரேயருக்கு குறும்படையில இருந்து மரிய செல்வி அப்படின்றவங்க கலந்துக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்றதால அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஊர்ல ரொம்ப காத்தும் மழையுமாம் பிரதர். அந்த மக்கள் வந்துட்டு மீன்பிடி தொழிலுக்கு போக முடியல, அதனால கஷ்டப்பட்டான். அதுக்காக ஜெபிக்க. எந்த ஊர் சொன்னீங்க சிஸ்டர்? குறும்பனையில இருந்து மரிய செல்வி. அந்த கிராம மக்களே சஃபர் பண்றாங்க, மீன்பிடி தொழிலுக்கு போக முடியாம ரொம்ப காத்துங்களாம். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் கலா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அந்த இன்டென்ஷனுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க சிஸ்டர். ஓகே. அன்னை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த அநேக விடுதலைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல மரிய செல்வி என்ற அந்த சகோதரி ஆண்டவரே, அந்த குறும்பனில் இருக்கிற அந்த ஊர் மக்கள் ஒவ்வொருவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, கடற்கரை மீன்பிடி தொழில் பிடிக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, அந்த காற்றும் இந்த கடலும் ஆண்டவரே அந்த அலையும் கொந்தளிப்பும் இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரே, அப்பா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, காற்றே கடலே இறையாதே சும்மா இரு என்று சொல்லி. ஆமா ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி தகப்பனே இந்த நேரத்தில் அப்பா இறைகின்ற காற்றையும் கடலையும் பார்த்து
ஆண்டவரே உமது மனநிலை கொண்டவர்களாக பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரே நல்ல ஒரு விடுதலை நீர் கொடுத்ததற்காக நன்றி. இறையாமல் அமைதியா இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே வலது பக்கமாக வலை வீசி சொன்னது ஆண்டவரே அப்பா ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை வீசும் பொழுது ஆண்டவரே அப்பா வலைகள் கிளியும் அளவுக்கு மீன்களை கொடுத்த ஆண்டவரே அப்பா பிழைப்புக்காக ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே போடுகிற வலைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா மீன்களாக நிரம்பும்படியாகும் ஆண்டவரே அவருடைய வயிற்று பிழைப்புக்காக தகப்பனே நீர் கொடுக்கிற ஒவ்வொரு கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துவார் என்ற வாக்கு தத்தத்தின்படி இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அனைவரும் ஆண்டவரே அப்பா உண்மை நம்பி உண்மை சார்ந்து உம்மோடு ஒன்றித்து வாழ்கிற அந்த கிருபை உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இன்றிலிருந்து அப்பா உம்முடைய அன்பையும் உம்முடைய கிருபையும் பெற்றவர்களாக ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே கை செய்யும் வேலையெல்லாம் கூடவே இருந்து நீர் உயர்த்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. அந்த அந்த தொழிலுக்கு தடையை கொண்டு வருகிற எல்லா தீயவன அந்தகாரம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது புடுங்கி வேரூன்றி போய் கடலில் நிற்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நம்முடைய கல்வாரின் அன்பு ஊற்றப்பட்ட ஆண்டவரை இந்த நேரத்துலப்பா முற்றிலுமா ஆண்டவரை பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா எல்லா வெற்றியும் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Thank you ஜீசஸ். எங்களுடைய வேண்டுதலுக்கு ஆமென் என்று பதிலளித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you ஜீசஸ். வியாகுலம் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரதர் நாளைக்கு எங்க அண்ணியாருக்கும் அந்த லெஃப்ட் லெக் சர்ஜரி பிரதர். பேர் என்ன பிரதர்? அதனால அவங்களுக்கு சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா நடந்துருக்கு. ஆரோக்கிய ராணி. ஓகே ஓகே பிரதர். விவோல இருக்கிறீங்க, அட்மிட் பண்ணுங்க சிஸ்டர். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பிரதர். அவங்க இந்த இதுக்காக ஜெபிக்க சொன்னாங்க இல்லையா, அவங்களோட 26வது அவங்க தானே? லீலா பிரான்சிஸ். ஓகே பிரதர். ஜோசப் பிரதர். பிரதர் ரெண்டு இன்டென்ஷன், லீலா பிரான்சிஸோட வெட்டிங் பிளஸிங்காகவும் ஆரோக்கிய ராணி வியாகுலம் பிரதருடைய சிஸ்டருடைய அந்த லெஃப்ட் லெக்கோட சர்ஜரிக்காகவும். வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணிடலாம். லூர்து மேரி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். லூர்து மேரி அட்மிட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எனக்கு பேரு பிரபா. சொல்லுங்க சிஸ்டர். என்னோட பையனுக்கு இந்த விசா ப்ராசஸ் நடந்து 4 மாசம் ஆகுது. இது வரைக்கும் விசா வரல. ஆனா இப்ப ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்க இந்த இது ப்ரேயர்ல இருக்கும்போது நானும் ஜெபிச்சேன். இந்த இது இப்ப விசா வந்துருக்கு. இப்பதான் எனக்கு மொபைல்ல விசா இது வந்துருக்கு. விசா பேப்பர் வந்துருக்கு. கடவுளுக்கு நன்றி. நான் அதுக்காக தான் ஜெபம் ப்ரேயர் பண்ண சொல்லி இருந்தேன். ஆனா அந்த மொபைல்ல காட்டுச்சு விசா பேப்பர் வந்திருக்குது. கடவுளுக்கு நன்றி. அத நல்லபடியா எந்த ஒரு தடை இல்லாம பையன் போய் சேருறதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளை மேன்மைப்படுத்துவோம். நீங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உதவி செய்கிறவர். நீங்க ஜெபித்து அந்த ஜெபத்தை முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கான பலனை பதிலை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த நேரத்துல கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் உங்க பையனுடைய பேர் சொல்லுங்க சிஸ்டர். கிருத்திக். ஆமா கிருத்திக். ஓகே பண்ணலாம் சிஸ்டர். ஓகே சிஸ்டர் லூர்து மேரி அட்மிட் பண்ணுங்க சிஸ்டர். சிஸ்டர் லூர்து மேரி. ஓகே பிரதர் ஜோசப் பிரதர் 3 இன்டென்ஷன். சிஸ்டர் லீலா பிரான்சிஸோடைய வெட்டிங் அனிவர்சரி பிளெஸிங்காக, ஆரோக்கிய ராணி சகோதரி ஆரோக்கிய ராணியினுடைய நாளைய தினம் நடக்கக்கூடிய அந்த கால் சர்ஜரிக்காக, சகோதரி பிரபாவுடைய பையன் கிருத்திக்குடைய விசா கிடைச்சிருச்சு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் நல்லபடியா அந்த நாட்டுக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே ஓகே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அன்பின் பொருள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மண்ணுலகில் இருவர் தாங்கள் வேண்டுவது எதை குறித்து மனம் ஒத்திருந்தார், அது என் விண்ணக தந்தையால் அவர்கள் அருளப்படும் இந்த வாக்குக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இறை வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, இந்த இணையத்திலே கலந்துள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரே மனத்தவராக இருந்து இதோ ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் இந்த பரிசுத்த பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அருமை சகோதரி லீலா என்ற காரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 26 ஆண்டுகளாக திருமண வாழ்வில் ஆண்டவரே வாழ்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளை வாழ்ந்து கொண்ட மகனும் அந்த குடும்பத்தினர் இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தம்பதியர் இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கல் 1:28 படி ஆண்டவரே, மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்கள் ஆசீர்வதித்து மண்ணுலகை பலியை பெருகி மண்ணுலை நிரப்புங்கள், அதனை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துகின்ற விஸ்வக்கர விரிக்கர வரக்கர விஸ்வக்கர. தொடக்கல் 1:28 படி ஆண்டவரே, மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை ஆசீர்வதித்து பலியை பெருகி மண்ணுலை நிரப்புங்கள், அதனை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துகின்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, இந்த இந்த விஷயக்கார அந்த குடும்பத்தினை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக மக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எபேசு 1:3 விண்ணக தந்தை ஆவிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிந்துள்ளார் என்ற வாக்கு மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. கலாத்தியர் 3:14 ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம் மீது பொழியப்பட்டுள்ளது என்ற வாக்கை மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை வாக்குகள் வழியாக ஆண்டவரே, இந்த தம்பதியர் மீது இவர் குடும்பத்தினர் மீது இவர்கள் சார்ந்த ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே விண்ணகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் மண்ணகத்தின் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தலைமை என்றென்றும் நீடித்து இருக்கும்படியாக ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் எப்பொழுது நேசிக்கிற அந்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமை சகோதரி ஆரோக்கிய ராணி இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகளுக்கு ஏற்பட்டுள்ள கால் பிரச்சனை இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால் வலி பார்த்து பேசுகிற நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இந்த வலி முற்றிலுமாய் மகளுக்கு விலக முடியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மகள் சர்ஜரிக்காக அழைத்திருக்கிறார் ஆண்டவரே. இருப்பினும் ஆண்டவரே, ஆண்டவரே விஷக்கர 1:2-24 படி அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்ற வாக்கை மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்ற வாக்கை மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால்வலி அது சம்பந்தமா ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே இப்பொழுதே மகளை விட்டு வெளியேறு என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. மகளிருடைய கடவுளின் ஆலயம் என்றும் இந்த கடவுளின் ஆலயத்தில் தூய ஆவியார் குடிக்கொண்டிருக்கிறார் என்ற வாக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. 1 Corinthians 6:19 படி உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்ற வாக்கை இவர்கள் வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறைவாக்கின் நிமித்தமாக இந்த இறைவாக்கின்படி இந்த மகளின் உடல் கடலின் ஆலயமாக இருக்கிற இந்த மகளின் உடலின் மீது சாத்தானுக்கோ பாவத்திற்கோ வியாதிகளுக்கோ கால சூழ்நிலை எந்த மாற்றங்களுக்கோ எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் முத்திரை இடுகிறோம் ஆண்டவர். இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காயங்களால் நீங்கள் பரிபூர்ண குணமடைந்துள்ளீர்கள் என்ற வாக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த இறை வாக்கை நிமித்தமாக ஆண்டவர் இந்த சர்ஜரி இல்லாமல் ஆண்டவரே இந்த நாளிலே மகளின் கால் வலி மட்டுமல்ல ஆண்டவர் உச்சன் தலைமையில உள்ளம் கால் அனைத்து காரியங்களையும் ஆண்டவரே இந்த நாளிலே பரிபூர்ணமான குணமாக்கிய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவரே, அருமை சகோதரி பிரபாகம் இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அருமை சகோதரர் ரித்திகையும் இந்த கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தாயையும் இந்த அருமை மகனையும் இந்த கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ விசாவுக்காக இந்த ஜெபித்த வேளையிலே இந்த விசா கிடைக்கப்பட்ட கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த விசா கிடைத்ததன் மூலமாக ஆண்டவரே
அவருக்கு கிடைக்க போகிற அந்த வேலை வாய்ப்பு துரிதமாய் நடைபெற வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் நடைபெற்று விரைவாய் அந்த வேலையிலே அவர் சென்று சேர்ந்து உலகின் உப்பாக, உலகின் சாட்சியாக, உலகின் ஒளியாக விளங்க இந்த நாளிலே முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் வல்லம் நாம் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிலிப்பியர் 4:19 படி என் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார் என்ற வாக்கை மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே விஸ்வக்கரபர மார்க் 11:24 படி நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசிங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு நடக்கும் என்ற வாக்கை கொண்டு நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் எல்லா விண்ணப்பங்களையும் இந்த நாளிலே ஏறெடுத்து ஆண்டவரே முற்றிலுமாய் பரிபூர்ணமாய் சுகமாக்கிய கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோவான் 15:16 படி நீங்கள் கனி கொடுக்கும், நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திருக்கும் எங்கள் ஏற்படுத்தின என்ற வாக்கை கொண்டு ஒவ்வொரு இந்த நாளிலே சீல் செய்கிற ஆண்டவரே. துதி கன மகிமை ஆண்டவரும் இரட்சகரும் இயேசுவின் இடையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சிஸ்டர் லீலா பிரான்சிஸ், ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஊழியர்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. Thank you brother. Praise the Lord. Thank you Jesus. ஓகே, வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதுங்களா? Praise the Lord brother. Praise the Lord sister. என்னுடைய 2 பிள்ளைங்களுக்கும் நான் ஞானஸ்நானம் வந்து ரொம்ப போராட்டம் தடைகளை தாண்டி ரொம்ப போராட வேண்டியதா இருந்துச்சு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு. ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். அடுத்தது அவனுக்கு பையனுக்கு வந்து புதுநன்மை கொடுக்கக்கூடிய வயசு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. அந்த புதுநன்மை கொடுக்கறதுக்கான விஷயங்கள் நடக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். 2 பசங்களோட பேர் சொல்லுங்க சிஸ்டர். பையனுக்கு மட்டும் தான் புதுநன்மை வயசு வந்திருக்கு, மரியம் மில்டன். ப்ரேயர் பண்ணலாம் சிஸ்டர். வேற எதுவும் டென்ஷன் இருக்குதுங்களா? அப்புறம் இதுக்கு முன்னாடி ஜெபிக்கும் பொழுதோ வர ஏதோ பண்ணும் இந்த ஆன்ம காரியமா எதுவும் செய்யும் பொழுதோ தடைகள் வந்துச்சுன்னா நான் அப்படியே விட்டுருவேன் அதை செய்யறதுக்கு. திரும்ப ஆரம்பிச்சாலும் இதே தானே வரப்போகுது, நம்ம திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா கடமைக்கு ஏதோ பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிட்டே இருப்பேன். அப்புறம் என்னைக்காவது தோணும் போது திரும்ப ஆரம்பிப்பேன். இப்போ இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டெல்லா சில ஜெபங்கள்லாம் கொடுத்தாங்க அறிக்கையிட சொல்லி. அது நான் சொல்லிட்டு இருக்கும் போது தடைகள் வந்துச்சு. உடனே நான் அதை விட்டுட்டேன். ஒரு நாள் நைட்டு விட்டுட்டேன் அதை. அப்புறம் நைட்டு திரும்ப எனக்கு யோசனை வந்துச்சு, நம்ம இப்படி விட்டுட்டு இருந்தா நம்ம எப்படி திரும்ப அதை சொல்லி விடுதலை ஆகுறது? யாரோ சொல்லுவாங்க சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்னு சொல்றது கேட்டுட்டே இருந்திருக்கேன். பட் அது எனக்கு மண்டையில அந்த அளவுக்கு ஏறல. இப்ப நானே அன்னைக்கு ரியலைஸ் பண்ணேன், நான் இப்படியே இருந்தா எப்படி விடுதலை அடைகிறது? நான் என்ன தடை வந்தாலும் நான் ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த உள்ளுணர்வு வந்து இந்த ஜெபத்துக்கு வந்த பிறகு எனக்கான அந்த உள்ளுணர்வு வந்தது பிரதர். அது கடவுளுக்கு நன்றி சொல்றேன். தொடர்ந்து அந்த வார்த்தைகளை நான் அறிக்கையிட்டு விடுதலை பெறணும் அப்படின்றதா வேண்டிக்கோங்க பிரதர். கண்டிப்பா சிஸ்டர். சிஸ்டர் ஸ்டெல்லா சிஸ்டர், சகோதரியோட இந்த கருத்துக்காக ஜெபிங்க சிஸ்டர். வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா சகோதரி ஜெபிச்சதுக்கு பிறகு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட் இருக்குதுங்களா? இல்ல சிஸ்டர், சகோதரிக்கு ஜெபிச்சுட்டு அப்படியே பிரேயரை கன்க்ளூட் பண்ணிடுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர். அப்பா நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் இந்த நாளில் இதோ ஆண்டவரே மக்கள் கொடுத்த ஒவ்வொரு சாட்சியங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த சகோதரி லூர்து மேரி அவர்களே உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அந்த மகள் ஆண்டவரே உமக்குள் வேரூன்றி வளர தகப்பனே அப்பா இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் போர்வாளாக ஏந்தி பயணிக்க ஆண்டவரே அந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே.
நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்த மகளுக்கு ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அப்பா, இதோ ஆண்டவரே அடுத்து இந்த நற்கரணை எடுக்க வேண்டும் என்ற அந்த ஆவல் ஆண்டவரே அவர்களுக்குள் இருக்கிறது. ஆனால் அப்பா, இந்த குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர்கள் படுகிற வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவரே நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த வேதனைகளுக்கு பின்னாடி, இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னாடி இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத தீமையின் வேர்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி லூக்கா 10:19 படி ஆண்டவரே பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் மேற்கொள்ளவும் ஆண்டவரே இதோ இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குடும்பத்திற்கு எதிராக ஆண்டவரே பிரச்சனைகளை கொண்டு வந்து விதைத்திருக்கிற பொல்லாத தீயவனே, உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்பொழுதே அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படி நஸ்ரீனாகிய இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை கொடுத்து நித்திய நரகத்தில் சாம்பலாக்கி தள்ளுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி ஆண்டவர். குடும்பத்தில் பிளவு பிரிவினைகளுக்கு பின்னாடி இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற பொல்லாத தீயவனை இயேசுவின் நாமத்தினால் அத்தி மரத்துக்கு வைத்த சாபத்தை வைத்து சுட்டெரிக்கிற நித்திய நரக கடலில் மூன்றிக்கொள் என்று கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த மகளுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எபேசியர் 1:3 படி ஆண்டவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார் என்ற வாக்கை இந்த மகளுக்குள் இந்த குடும்பத்திற்குள் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த விண்ணகம் சார்ந்த ஆசி ஆண்டவரே இந்த குடும்பத்திற்குள் நிறைவேறி அந்த பிள்ளைகள் நல்லபடியாக ஆண்டவரே அந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் எடுக்கவும் மற்ற எல்லா காரியங்கள் சீராக நடைபெற ஆண்டவரே நீ கிருபை பொழிந்து விட்ட கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற அந்த வாக்கை அந்த மகளுக்குள் லூதிமேரி சிஸ்டருக்குள் அனுப்புகிறேன் ஆண்டவரே. அப்பா, பிரச்சனைகள் வரும்பொழுது ஆண்டவரே அந்த வார்த்தைகளை அறிக்கையிடாமல் ஆண்டவரை தடை செய்கிற பொல்லாத தீயவனின் ஆதிக்கங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற வாக்கை இருக பற்றி கொண்டு உம்மை தேடி விடுதலையை இப்பொழுதே ஆண்டவரே அந்த மகள் அப்பா உம்மை பற்றி கொண்டு வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே இந்த மகளை ஆண்டவரை அறிக்கையிட செய்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வைக்கிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றிகள் செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த ஜெப வேலை ஆண்டவரே 8 மணி முதல் ஆண்டவரே இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவரே நீர் உடன் இருந்து நல்ல ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பையும் ஆண்டவரே அப்பா நல்ல ஒரு இறைச்செய்தி ஆண்டவரே அப்பா இந்த படைக்கலன்களை குறித்து ஆண்டவரே சகோதரி கொடுத்த இறைச்செய்திக்காகவும் சகோதரி பிரியதர்ஷினி சிஸ்டர் அவர்கள் கொடுத்த நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த படைக்கலன்களை ஆண்டவரே அப்பா இந்த இறைச்செய்தியை மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டு எங்கள் உள்ளத்தில் பதிய வைத்து ஆண்டவரே இந்த 7 படைக்கலன்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வாறு பூண்டு கொண்டு ஆண்டவரே அப்பா எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை நாங்கள் இறுக பற்றி கொண்டு இந்த இறை வார்த்தையின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் இருதயத்தில் பதித்து அதன்படி நடக்கும் பொழுது தகப்பனே அப்பா எல்லா விண்ணக மன்னக ஆசிரால் நாங்கள் நிரம்ப பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளால் நாங்கள் வாழவும் மற்றவர்களையும் ஆண்டவரும் பாதத்தில் கொண்டு வந்து சேர்க்க தகப்பனே எங்களை நீர் ஒரு கருவிகளாக பயன்படுத்தும் சித்தம் கொண்டுள்ளீர் ஆண்டவரே. அதற்கேற்றபடி நாங்கள் நடக்க தகப்பனே இந்த படைக்கலன்களை நாங்கள் பூண்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த இறை வார்த்தை என்னும் போர்வாலை ஏந்தி தகப்பனே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இறை செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஜெபத்தில் இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய திருப்பாத்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரும் ஆண்டவரே இந்த இறை செய்தியின் வழியாக நல்ல பலனை பெற்று 100 மடங்கு பலன் கொடுக்க ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய பணியாளனாக நீர் ஏற்படுத்தி இருக்கிற சகோதரர் கில்பர்ட் அவர்கள் குடும்பத்தை உம்முடைய இரத்த கோட்டைக்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பங்களை அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியோடு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அந்த பணியை செய்ய எங்களை நீர் அழைத்து முன்குறித்த தேவன் அப்பா இதில் பணி செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாத்து நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா எந்தவித மேட்டிமையும் எதுவுமே இல்லாமல் என் தகப்பன் நீ சொன்னதை நாங்கள் செய்தோம் பயனற்ற ஊழியர்கள் என்ற
எண்ணத்தோடு நாங்கள் பயணிக்க தகப்பனே. அப்பா, எங்களுக்குள் எந்த ஒரு பிரைடும் வந்து விடாதபடிக்கு தேவரே, நீர் அப்பா அந்த பிள்ளைகளை நேசிக்கிறீர். உம்முடைய இறை வார்த்தை நிமித்தம் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறீர். அவ்வளவுதான் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே ஆண்டவரே. அப்பா, அப்படியாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருங்கிணைந்து இந்த மினிஸ்ட்ரி நல்லபடியாக பயணித்து தகப்பனே, இந்த மினிஸ்ட்ரி ஆண்டவரே இன்னும் மென்மேலும் வளர்ந்து பல கோடி